இந்த காலத்துல உள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸோட டேலண்ட் வேற எந்த காலத்துல இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சும்மா வாங்க சொன்னாங்க. அந்த காலத்துல உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் பண்ண ரெக்கார்ட்ஸ் இன்னமும் முறியடிக்க முடியாம இருக்குங்க. ஹையஸ்ட் சிக்ஸர் 153 மீட்டர் அடிச்சது யாரு தெரியுமா? அந்த காலத்துல பாகிஸ்தான் டீம்ல இருந்த சகீப் அஃப்ரிடி அவர் தாங்க அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, ஃபாஸ்ட் பவுலிங்ல செம்ம ஸ்பீட் பவுல் பண்ண ஒரே பவுலர் யாருன்னு தெரியுமா? அதுவும் பாகிஸ்தான் டீம்ல உள்ள சோயத் அக்தர் அவர் தாங்க. அவர் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டிருக்காருன்னா 161.3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லங்க, வேர்ல்டோட நம்பர் 1 கீப்பர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மள பொறுத்தளவு யாருன்னு தெரியும், MS தோனி தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். என்ன உண்மைன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 கீப்பர் அப்படின்ற பட்டியலை யாரும் விடல. அதை பத்தி கணக்கும் யாரும் எடுக்கல. ஆனா மறைக்க முடியாத உண்மையான ஒரு 2 கீப்பர் பேர் சொல்லவா? ஒன்னு நம்மளோட MS தோனி, இன்னொன்னு ஆடம் கில்கிறிஸ்ட். இவங்க 2 பேரையும் யாராலையும் மறுக்கவே முடியாது நம்பர் 1 கீப்பர் அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா MS தோனி இப்படின்னாலே அந்த அவுட் அவர் LPW அப்படி கையை காமிச்சிட்டாலே முடிஞ்சு தோனி ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் DRS. அந்த மாதிரி கீப்பிங் பண்ணுவாருங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு தோணா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கரெக்ட்னு தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க.